வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உத்தர்ராஜ். ராயல் கரீபியன் சேனல் மூலிமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் டேபிள் எப்படி உண்டாக்கலாம், டேபிள் உண்டாக்குறதுக்கு உண்டான ஷார்ட்கட் மெத்தட் என்ன, கீபோர்டு மூலிமா நம்ம என்னென்ன ஷார்ட்கட் வச்சு நம்ம எப்படி டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக் மெத்தடு நம்ம இன்சர்ட் டேபிளில் போவோம். இன்சர்ட் டேபிளில் போயிட்டு டேபிள் மேலே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி எத்தனை ரோ எத்தனை காலம் வேணுமோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட், இன்சர்ட் டேபிள் மேனுவலாக போயிட்டு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணும். இப்போ எனக்கு 5 காலமில் 2 ரோ, எனக்கு 4 ரோ வேணும் அப்படின்னா 4 செலக்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் கண்டென்ட் இருக்குது, ஆட்டோ ஃபிட் விண்டோ இருக்குது. ஆட்டோ ஃபிட் கண்டென்ட்னா கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி டேபிள் மாறிக்கும். ஆட்டோ ஃபிட் விண்டோனா விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு டேபிள் உண்டாக்குறதுக்கு. ரெண்டாவது மெத்தடு பாருங்கள் நண்பர்களே, நம்ம கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளும் மைனஸ் சிம்பிளும் இருக்குது நியூமரிக் கீபோர்டு அப்படின்னா. இல்லை லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அமுத்தி கீபோர்டில் நம்பரிங் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு இருக்காது. ஷிஃப்ட் அமுத்தினீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஆக்டிவேட் ஆகிடும். ப்ளஸ்ஸு கிரியேட் பண்ணிவிட்டு ஒருக்கா ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு டேபிளோட லென்த் வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ் அமுத்திட்டு மறுபடியும் எவ்வளவு காலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளஸ் அமுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை டேபிள் வேணும், எத்தனை காலம், எத்தனை ரோ வேணுங்கிறது நீங்கள் உண்டாக்கிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா டேபிள் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுது. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறக்கவே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது நண்பர்களே, நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ வித்தவுட் டேட்டாவில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் இங்கே ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நண்பர்களே, டேபிள் அடுத்த ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ரைட் கிளிக் அடித்து இன்சர்ட்டை போய்ட்டு இன்சர்ட் பிலோ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைட்டாக பிலோ வரணும் அப்படின்னா டேப் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேபு உங்களை நெக்ஸ்ட்டு செல்லுக்கு எடுத்துகிட்டு வந்துடு. ஓகேங்களா? அடுத்தது நண்பர்களே, நம்ம தேர்ட் ஆப்ஷன் நம்ம என்ன படிக்கணும்னா, செல் எப்படி டேபிள் எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 11 இருக்குது, இங்கே 39 இருக்குது. ஓகேங்களா? எனக்கு 39 இந்த 3லேருந்து 39 ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 39 கிட்ட வச்சுட்டு Ctrl Shift Enter அடிச்சிங்க அப்படின்னா 3க்கும் 39க்கு இடையில டேபிள் ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ வேண்டாம், எனக்கு 7க்கு கீழே இருக்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்போ 22ல் வைக்கணும். 22ல் வச்சுட்டு நீங்கள் Ctrl Shift Enter அடிச்சிங்க அப்படின்னா டேபிள் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ளிட்டான டேபிளை எனக்கு இல்லை, எனக்கு அது கூட டேபிள் கூடயே மேலே மூவ் பண்ணணும், எனக்கு அந்த டேபிள் கூட ஜாயின் பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. Alt Shift ஏரோ மார்க் அமுத்தினீங்கன்னா அந்த டேபிள் மேலே போயிட்டு ஜாயிண்ட் ஆகிக்கும், ஸ்ப்ளிட்டான டேபிள். இதையவே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இந்த ரோவையே மேலே கொண்டு போகணும் அப்படின்னா Alt Shift, இல்லை எனக்கு இந்த ஃபுல் டேபிளையே மேலே கொண்டு போகணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு Alt Shift அப் ஏரோ மார்க்கு கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். அதே டவுன் ஏரோ மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும். கீழே இருக்கிற டேபிள் கூட மெர்ஜ் ஆகிக்கு. ஓகேங்களா? இதுதான் நண்பர்களே டேபிள் ஸ்ப்ளிட் பண்ணி மூவ் பண்ணுறது. இது நம்ம பிடிச்சு இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபுல் டேபிளவே மூவ் பண்ணணும் அப்படின்னா Alt Shift மூவ் பண்ணிக்கங்க. இது ரெண்டாவது மெத்தட். அடுத்தது நண்பர்களே, மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜுங்கிறது என்ன அப்படின்னா 2 செல்லை ஒரு செல் ஆக்கணும். இப்போ இந்த 2 செல் இருக்குது, ஒரு செல் ஆக்கணும்னா நம்ம செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் அடிக்கிறோம், டேபிள் மெர்ஜ் செல்லு கொடுக்குறோம். இதுதான் மெர்ஜ் நம்ம பண்ணுற ஷார்ட்கட்டு. ஆஸ் யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்காது. இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் Alt+A ரிலீஸ் பண்ணிவிட்டு M அமுத்துங்க. M பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மெர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது டேபிள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டேபிளை Ctrl Shift Enter.
Ctrl Shift Enter அடிச்சீங்கன்னா வெளியே ப்ரெஸ் பண்ணிட்டு டேபிள் ஸ்ப்ளிட் ஆயிரும். எந்த இடத்துல வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்களோ அங்கிருந்து ஸ்ப்ளிட் ஆகு பர்டிகுலரா. இது வந்து உங்களுக்கு உண்டான ஷார்ட்கட் மெத்தட் நண்பர்களே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு தவறாமல் சேட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த நண்பர்களுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.